தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும்? பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். ஸோ சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. ஒரு பக்கம் குரு பார்க்கறது இறையறல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்குது. அதனால் லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்கள். பெருசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். அதில் நிறைய தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஸோ வேலையில் ஒரு பக்கம் சனி பகவான் பார்த்துட்ருக்கார், சர்வீஸ் ஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு வேலை இருக்குங்கிறதுக்கு கன்ஃபார்ம் இருக்குது. பட் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. வேலையில் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அல்லது சுச்சுவேஷன் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப அடக்கி வாசிங்க. யாரும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. பெரிய லெவலில் நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன், வருமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வருவதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த நல்ல ஒரு சேல்ஸு இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. குறிப்பாக நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் சுமாராக இருப்பதற்கான வாரம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொரு பக்கம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. நல்ல வேலையாட்களை தக்க வைங்க, இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்கோ சிவ தரிசனமும், எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ அவருடைய பெருமாள் கோயில் வழிபாடும் ரொம்ப முக்கியம்.